அவ ஏமாத்தக்காரியா இருக்காடா. சமைச்சத தனியா வேற எடுத்து வச்சிருக்கா. இப்படி நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சே. சொல்லுங்கம்மா. இது ஒன்னும் இல்ல சார். நான் எப்பவும் சமைச்சத சாமிக்கு பரிமாறுவேன். அதத்தே இப்ப உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் சார். கடைசியில இந்த சிந்து நம்ம தலையில இடி இறக்கிட்டாளுக்கா. நீ சும்மா இருடா. இங்க பாரு, இப்ப என்ன, அவ சமைச்சத சாப்பிட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அவ அவசர அவசரமா சமைச்சது எந்த லட்சணத்துல இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். செகண்ட் பிளேஸ் கோஸ் டு காவ்யா. இத நான் சொல்றதை விட இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன் அன்னபூர்ணி மேடம் சொன்னா சரியா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ் மேடம், யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லுங்க மேடம். பாடா, சிந்து ஒழிஞ்சாடா. நீ எதை வச்சு சொல்றக்கா? அன்னபூர்ணி அக்காவை வச்சு ரிசல்ட் சொல்ல வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா சிந்துவா இருக்காது. சூப்பர்க்கா. நீ வேணா பாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு சொல்லுங்க மேடம். சிந்து. சிந்து ஜெயிச்சிட்டான். ஆரம்பத்திலே சொன்னேன்ல சிந்து தான் ஜெயிப்பாங்கன்னு. நான் சொன்ன மாதிரியே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட கேண்டீன் கான்ட்ராக்ட அன்னபூர்ணி மேடமே உங்களுக்கு கொடுப்பாங்க. சிந்து வந்து வாங்கிக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். சூப்பர். சமைச்ச ஃபுட் டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் நேச்சுரல் பிளேவரோட இருந்துச்சு. அதனால ஒரு மனதா உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். உங்களோட கேண்டீன் கான்ட்ராக்ட அன்னபூர்ணி மேடமே கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னபூர்ணி அம்மாவோட பிளஸிங்ஸ் என்னைக்குமே உங்களுக்கு இருக்குமா. எந்திரிங்க சிந்து. ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட்மா. சிவா, நானும் கிளம்புறேன்ப்பா. சரிங்க பெரியமா. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீ தான் ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். ரொம்ப நன்றி பைரவி. சிந்து, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிந்து. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர். நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலனா நான் இந்த போட்டியிலேயே ஜெயிச்சிருக்க முடியாது. பதட்டமா சமைச்சாலும் ரொம்ப பக்குவமா சமைச்சிருக்கு. மத்தவங்க சமைச்ச ஃபுட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆனா நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் மிஷின்ல அரைச்ச மாவையும் மசாலாவையும் பயன்படுத்தி சமைச்சாங்க.